ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சைக்கோ கில்லர், த்ரில்லரான, சஸ்பென்ஸான எல்லாமே கலந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் சீரீஸுங்கிறதுனால த்ரில்லிங்க்கு கொஞ்சம் கூட சஸ்பென்ஸே இருக்காது. அப்படியே கோவமாக பார்த்தே நம்ம பயப்பட வச்சுருவானுங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சீரீஸு. சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு இடம் ஒரு மாரி பயங்கரமான இருட்டான இடத்துல இருக்கு. அப்படியே அந்த இடத்துல நெறைய கார்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கார்லேருந்து ஒருத்தவன் இறங்கி போறான். பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சு டாட்டூலாம் போட்டுட்டு பார்த்தாலே பயங்கரமான ரவுடிங்கிற மாரி பார்த்தாலே தெரியுது. ஒரு மாதிரியான ஆளா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அந்த டீமோட ஹெட்டா இருப்பான் போல. இப்ப இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை போல. ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதை சரி பண்றதுக்காக, ஆப்ரேஷன் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ண போற ஆள் வந்துட்டாங்க. நர்ஸ், அதுக்கான டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வரணும் இல்லையா? ஒரு தியேட்டர் செட்டப்லாம் கிரியேட் பண்ணி எல்லாரையும் அந்த இடத்துக்கே வர வச்சிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ மறுபடியும் வெளில அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் சீன் மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள வராங்க அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. அந்த கேங்ஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களுடைய கழுத்தை காட்டுறாங்க, பேக் நெக்கை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு டேட்டூ போட்டிருக்காங்க. ஆனால் அதில் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 ரெக்கைக்கு பதிலாக 2 மூளையை போட்டிருக்காங்க. ஒரு மூளை கலர் பண்ணியிருக்கு, இன்னொரு மூளை எம்டியா இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு பெரிய ஆள்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, இவங்க பண்ணாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தோக்கவே தோக்காது, ஃபெயிலியரே ஆகாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ற ஆளு. இந்த மாதிரி பிரெயின் ஓபன் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன் தியேட்டர் தான் பண்ணணும். ஆனா இவ என்னன்னா ரொம்பவே கேஷுவலா 4 பக்கம் கவரை தொங்க விட்டு இதுதாண்டா ஆப்ரேஷன் தியேட்டருங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேங்ஸ்டரோட அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில இருப்பானுங்களா, அவனுங்க சும்மா குறுக்கி நடுக்கி நடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஒரு மூளை நமக்கு ஃப்ரீயா இருந்தா தானே நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியும். அதுவும் இது பயங்கரமான ஆப்ரேஷனுங்கும் போது, மூளையில பண்ணக்கூடிய ஆப்ரேஷனுங்கும் போது, சரி இவளுக்கு இரிட்டேட் ஆகுது போலன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற டாக்டர் வெளியில கொஞ்ச நேரம் நீங்கெல்லாம் கொஞ்சம் சும்மா இருந்தாதான் ஆப்ரேஷன் கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இங்க இருந்து போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அவனுங்களும் போயிடுறானுங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே சேம் டைம்ல இன்னொரு இடத்துலயும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவரும் ஒரு பெரிய பிரெயின் சர்ஜன் போல. நம்ம ஹீரோயின் மாதிரி இவரும் நல்லாவே ஆப்ரேஷன் பண்ணுவார் போல. இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாய். இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால அந்த கேரக்டருக்கு அவனை நடுவுலயே எழுப்பி விட சொல்றா. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய கான்சியஸை வச்சுதான் சொல்ல முடியுமா. ஸோ இப்பவே எழுப்பி விடுங்க, அவனுக்கு கான்சியஸ் வருதான்னு பாருங்கன்னு சொல்லி சொல்றா. ஸோ அவனையும் அப்படியே எழுப்பி விடுறாங்க. பார்த்தா அவனுக்குன்னு கான்சியஸ் இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயும் அவருடைய ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ அப்படியே வெளியே நடந்து வராரு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவரை கூப்பிடுறாரு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ. அவர் இங்கே எதுக்காக வந்திருக்காருன்னா, இப்போ ரீசெண்டா இந்த பிளாக் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்கல்ல, நிறைய பிளாக் மார்க்கெட்ல அது விற்கிறாங்க இது விற்கிறாங்கன்னு, அதுலேயே முக்கியமா ஹியூமன் பாடிஸையே இப்போ அதில் கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. அதில் மாதிரி இல்லீகலா ஒரு மனுஷங்களோட ஆர்கான்ஸ் எல்லாத்தையும் திருடி அது கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு விற்கிற கும்பலை பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்கல்ல. ஆர்கன்ஸை திருடும் போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் வீடியோ எங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஆப்ரேஷன் பண்ற ஸ்டைலு, அப்புறம் அவங்களுடைய கை இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கறத மட்டும் எங்கிட்ட சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் எல்லாம் அவங்கள யார் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், ஒட்டுமொத்த கும்பலையே கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம சாயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கேட்குறாரு. ஸோ அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது இது ஒரு பிரெயின் சர்ஜரி, இதை ஒரு பெரிய ஆப்ரேஷன் தியேட்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ யார் பண்ணாங்க எனக்கு தெரியல, மேபி தெரிஞ்சா நான் சொல்லி அனுப்புறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எங்களோட
ஹாஸ்பிட்டல்ல இதை யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவும் ஃபுட்டேஜும் பாத்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லீ வந்து அங்கிருந்து போயிடுறாரு. அந்த நேரத்துல இந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் டாக்டர் ஒருத்தன் அங்க இருந்திருப்பான்ல. ஸோ அவன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாய் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், சார் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண கையை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்லையா? எனக்கு என்னமோ டாக்டர் சியாக்கோவோ இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது உடனே இவருக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது, இது அவளாதான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இதை பத்தி நம்ம இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை அப்படியே கட் பண்ணி விட்டுறாரு. தேவையில்லாத பேசாத போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. சியாக் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். இப்ப அங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான். யார் யாருக்கெல்லாம் ஆர்கன்ஸ் தேவைப்படுதோ அந்த கும்பலுக்கு அவ வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆர்கன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இல்லீகலா இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவ வந்து ஆப்ரேஷன் பண்ணுவா போல. ஏன்னா அந்த கேங்ஸ்டருக்கு ஏதோ ஒரு இடத்துல சண்டை போட்டுதான் அந்த மாதிரி காயம் வந்திருக்கும் போல. அதுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், போலீஸ் அது இதுன்னு போயிடும். அதனால அவன் மாட்டிக்க சான்ஸ் இருக்குங்கிறதுனால அதனால இந்த லீகலான ஆப்ரேஷன்லாம் வந்து ஹீரோயினை வச்சு பண்ணியிருக்கான். பட் அவ ஏன் இப்படி பண்றா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்பதான் காட்டுறாங்க, நைட் முழுக்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்பதான் வந்து எழுந்திருக்கா. ஸோ அவனுடைய பேரை நம்ம யாங் ஜூன்னு சொல்லி வச்சுக்கலாம். அவனும் தூங்கிட்டு தான் இருப்பான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய மண்டையில அவ பாட்டுக்கு ஏதோ பெயின் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு தெரிய வருது அவனும் பாத்தீங்கன்னா மண்டையில ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருப்பா. அதுதான் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறா போல. இத பாத்துட்டு அவனும் கூட சும்மா விடுங்க, சும்மா நீங்க பாட்டுக்கு ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றான். டேய் என்னடா, எனக்கு வேலை பார்க்கறது தானே வந்திருக்க, என்னமோ ரொம்ப சலிச்சுக்கிற, தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா அதை எடுத்து வைக்கிறான் ஒரு மாதிரி கடுப்புல. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தான் பார்க்க போறா. அதாவது அந்த கேங்ஸ்டரை நேற்று ஆப்ரேஷன் பண்ணான்ல, இப்போ ஓரளவுக்கு அவன் கான்சியஸாவே இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுனால அவளுக்கு தெரியுது. இத நேரத்துல பாத்தீங்கன்னா நேத்து இன்னொரு நர்ஸையும் வந்து கடத்தி கொண்டு வந்திருப்பானுங்க. இந்த அடியாளுங்க எல்லாருமே ஆப்ரேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி நர்ஸ் டாக்டர்லாம் கடத்திட்டு வருவானுங்க போல. ஸோ அந்த நர்ஸுக்கு வந்து இப்போ காசு கொடுத்துருப்பானுங்க. அதை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா, அடடா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா கூட இவ்வளோ சேலரி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாயை பிளந்து எண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு ஆப்ரேஷனுக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பணத்தை ஆணும் வாயை பிளக்குறா. இதுவும் இல்லாம இன்னொரு டவுட் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்டா நான் இருந்ததுக்கே இவ்வளவு கொடுத்துருக்கானுங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண அவளுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவளுடைய அசிஸ்டன்டும் சாப்பிட போறதுக்கு போறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, மேடம் நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த நர்ஸ் வரா. மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கை நிறைய உங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க போல. அதுவும் இல்லாம எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தது, அங்க இருந்து உங்களை துரத்தி அடிச்சது, இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. என்னன்னா இப்ப அந்த டாக்டர் சாய்ன்றவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவளும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா போல. ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால சாய் வந்து பலார்னு ஒரு அறை விட்டுருக்காரு. ஸோ அதை எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணும் இல்ல, நானும் கொஞ்ச நாளைக்கு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அதை பத்தி தான் எல்லாரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. இப்ப அடுத்த சீன்ல வெளியில உட்காந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுடா, ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பார்வையே சரியில்லை, அவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அவளை பத்தி புலம்பிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவளுடைய அசிஸ்டண்டும், மேடம் நான் அந்த நர்ஸை பத்தி நல்லா விசாரிச்சேன், இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துருக்கா, ஆனா அங்கிருந்து அவளை துரத்திட்டாங்க, ஏன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா போல, ஊசி ஏதோ மாத்தி போட்டு சாகடிக்கிற நிலைமைக்கு போயிட்டா. சோ இவ இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்றான்.
நேத்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு வேற ஆளு கிடைக்காததுனால தான் இவள கூட்டிட்டு வந்திருக்கானுங்க போல அந்த கேங்ஸ்டர்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த கேங்ஸ்டருக்கும் போயிட்டு இவ ஏதோ ஒரு ஊசி போடுறா. அங்க ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கிறதுல ஒரு வேளை அது இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இவனையும் ஊசி போட்டு சாகடிக்க போறாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளை திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் அங்க வரா. மேடம் எப்படி இருக்கீங்க? ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல மேடம் ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனா உங்ககிட்ட அப்படி பேசவே முடியல, அதனாலதான் இப்ப தனியா இருக்கிற நேரமா பார்த்து கூப்பிட்டுருக்கேன். அதான் இவர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் அவரை நல்லா தூங்க வச்சுட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா சொல்றா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். உங்களுக்கு நேத்து அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அத பத்தி எல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாம கேக்குற? இல்ல சும்மா ஒரு அசிஸ்டண்டா இருந்ததுக்கு எனக்கு அவ்வளவு கொடுத்துருக்கானுங்களே, அப்ப மெயின் ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க. நாம 2 பேரும் ஏன் ஒரு டீல் போட்டுக்கலாம்? நான் கேக்குற ஒரு அமௌண்ட் வந்து நீங்க மாசம் மாசம் எனக்கு கொடு, சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவ பாத்தீங்கன்னா நீ யாரடி ஃபர்ஸ்ட், நான் எதுக்கு உனக்கு மாசம் மாசம் கேக்குற அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உடனே அவ சொல்றா, உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் வெளில சொல்லாம இருக்கணும்னா எனக்கு நீங்க இந்த மாதிரி தந்துட்டு தானே இருக்கணும். உங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்துனதுக்கு அப்புறம் உங்களுடைய லைசன்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்க பண்ற இந்த ஆப்ரேஷன் எல்லாமே இல்லீகல் தான், நீங்க ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் இல்லீகலா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நான் வெளில சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லி ஹீரோயினும் கேக்குறாங்க. உனக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணும், அதானே கொடுக்குறோம் போங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிடுறாங்க. நீ என் கூட வந்து மாசம் மாசம் வேலை பாரு, உனக்கு அதுக்கான காசை நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லணும். இல்ல இல்ல, நான் வேலையும் பார்க்க மாட்டேன், நீ மாசம் மாசம் காசு மட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னா நல்லா உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாங்கிற மாதிரி அவ பாக்குறா. பட் அவ அப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா காண்டாகுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கர காண்டோட பாக்குறா. சோ இப்ப அந்த அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் சாய் வந்து ஒருத்தனை போய் மீட் பண்றாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் இல்லீகலா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிளாக் மார்க்கெட்ல போய் விற்கிற ஒரு கும்பல் இருக்காங்க அப்படின்னு. அந்த கும்பல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல இவன். ஸோ இப்போ அவங்கிட்டயே அந்த வீடியோவையும் காட்டுறாரு. இந்த ஆப்ரேஷன் பண்றது யாருன்னு உங்க ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் எங்க ஆளுங்க யாருமே இந்த ஆப்ரேஷனை பண்ணல, அதுவும் இல்லாம இந்த ஆப்ரேஷன் பண்றவங்களோட கையை பார்க்கும்போது ஏதோ ஒரு கொரியன் மாதிரி தான் இருக்குது, நாங்க மோஸ்ட்லி கொரியன் ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி அவனும் சொல்றான். இது ஒரு கொரியன் ஆளா அப்படின்னு சொல்லி சாய்க்கு தெரிய வரும்போது அவருக்கு ஷாக் ஆகுது. ஒருவேளை இது கண்டிப்பா அவளாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு பயங்கரமா தலையும் வலிக்குது. பர்சனலா நம்ம சாய்க்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் போல, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்கும்போது அவருக்கு இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ அந்த ஆர்கான்ஸ் திடுறதுக்காக இல்லீகலா ஆப்ரேஷன் பண்ணது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வர்றதுனால ஒரு மாதிரி அவருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அப்படி ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும்போது இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த நர்ஸ் அப்படியே யாரோ ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பா. அது எல்லாத்தையுமே கோவத்தோட உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ பண்றதெல்லாம் தாங்க முடியாம அவளை ஒரே அடியா போட்டு தள்ளிடுவாளோ அப்படின்னு தெரியல. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம சாய் பாத்தீங்கன்னா நைட் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் அவருடைய ஒய்ஃப் கூட தான் இருப்பாங்க போல. ஒரு மாதிரி வந்து கேட்டுட்டே இருக்காரு இவர்கிட்ட கேள்வி வேற. என்னடா என்னடா ஆச்சு, இந்த இல்லீகலா ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அந்த பொம்பளை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்திலயும் நம்ம சாய்க்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடியே சந்தேகம் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதுதான் இல்லீகலா ஆபரேஷன் பண்றது அவ்வளவுதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் இந்த மாதிரி கேட்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஞாபகம் தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனால மறுபடியும் அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் ஒரு இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுவார் போல, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டருக்கு எல்லாம் ஆப்ரேஷனுமே பக்காவா பண்ணி முடிச்சிட்டா. இதுக்கு மேல உங்களுக்கு எங்க தேவையெல்லாம் இருக்காது, பர்சனலா நீங்க வேற ஏதாவது ஒரு டாக்டர் கூட வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்றா. அந்த கேங்ஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின்ட்ட பாத்தீங்கன்னா தேங்க்ஸ்லாம் சொல்றாரு. அதுக்காக
அங்க இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் போக சொல்லிட்டு, மேடம் ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு யாருமே முன் வரல, நீங்க மட்டும்தான் வந்தீங்க. அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எப்ப வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி அவனை பாக்குறா. அப்புறம் பக்கத்துல வந்து அவன் தாடியில இருக்கிற ஒரு முடியை மட்டும் பிடிச்சு போட்டுட்டு, அவங்க வேலையை அவங்க தான் கரெக்டா பார்த்தாலே போதும், ஓகேவா, நீங்க தேவையில்லாம எனக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறா. நம்ம ஹீரோயினோட கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க இருந்துட்டு போயிட்டாங்க. அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் எல்லாமே போயிடுறாங்க. ஸோ இந்த இடம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும், இதுக்கு மேல நம்ம தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே அந்த நர்ஸும் இருக்கா. அப்புறம் இன்னொருத்தன் புதுசா இருக்கான். அதாவது இங்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றதுக்காக ஒரு ஆளை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. இந்த டெம்பிள்ல தான் எல்லாரும் தங்கி இருக்காங்க போல. அந்த நேரத்துல அந்த நர்ஸ் விடாம நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட, அந்த யாங்ஜி இருக்கான்ல, அவகிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி அவளோட கேரக்டர் எப்படி, அப்புறம் அவளுக்கு உனக்கும் நடுவில் என்ன உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஏன் என்ன சும்மாவே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு, ஏன் நச நசன்னு சும்மாவே இருக்க மாட்டியா, எனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியணும் அவ்வளோதானே, அவளுக்கு நான் சும்மா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கேன், மற்றபடி எங்களுக்கு நடுவில் வேற எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற, ஒழுங்கா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா உடனே சரி தண்ணி கொடு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்கிட்ட எல்லாம் இல்லை, எங்கேயாவது போய் குடிப்போ தொலை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். என் தண்ணி பாட்டில காணும், அதை நீ எடுத்தியான்னு கேட்கும்போது, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உன் தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறது தான் என் வேலையாளின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற பாக்ஸ் இருக்கும்ல, ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற பாக்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்கான்ஸ்லாம் எடுத்து வைக்கிற பாக்ஸ், சரி இந்த பாக்ஸ் எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேடம்னா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு மேடம் கிட்ட கேட்குறான். சரியா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸ் வந்து தண்ணி குடிக்க போகும்ல தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய பேக்ல ஒரு டப்பா தண்ணி இருக்கு, அதை அவ எடுத்து குடிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காட்டுறாங்க. அந்த சீனையே அவ குடிக்கிறதே ஒரு மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பா அதுல ஏதோ ஹீரோயின் கலந்து வச்சிருப்பாங்க போல. இந்த பக்கம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும், இதுதான்டா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பணும், இது ஏன்டா இங்க இருக்கு, கேங்ஸ்டர் கிட்ட கொடுத்து அனுப்புண்டா, அதுல ஆர்கன்ஸ் இருக்கு, நீ போய் கொடு, இதுல நிறைய ஆர்கன் இருக்குன்னு சொல்லிட்டு, எதுவும் ஓப்பன் பண்ணீங்கன்னு பாத்துறாத, பிரச்சனை வந்துட போது, நீ ஃபர்ஸ்ட் வேகமா போய் கூடுறான்னு சொல்லி வேகமா அனுப்பி விட்டுறா. அவனும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இன்னொருத்தர் இருப்பான்ல, அதான் அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக ஒருத்தவன், அவனையும் பாத்தீங்கன்னா அவனுடைய கார்ல தூங்கிட்டு இருக்கான் போல. ஸோ அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, என்னப்பா நீ கார்லயே தூங்கிட்டு இருக்க, இல்ல மேடம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, ஸோ டைம் இல்லாதான் இங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. அட அதெல்லாம் கொஞ்சம் வேலை தான் இருக்கு, நாளைக்கு காலைல பாத்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, உன் வீட்டுக்கு போக முடியலன்னா கூட ஏதாவது ஹோட்டல்ல போய் தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். சோ எல்லாரையும் எதுக்காக இப்படி அவசரமா அனுப்பிச்சு வைக்கிறான் நம்ம ஹீரோயின் தெரியல. இந்த நேரத்துல உள்ள அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிருப்பான்ல, அவ மயக்கம் போட்டு கிடக்கா. சோ அதுல மயக்கம் மருந்து கலந்துருப்பாங்க போல. இந்த நேரத்துல நம்ம அசிஸ்டன்ட் கார்ல வேகமா போயிட்டு இருப்பான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது, ஏதோ தப்பா இருக்குங்கிற மாதிரி. வழக்கமா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அவனுங்க விட்டுட்டு போக மாட்டானுங்க, போனாலும் மேடம் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்க சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம மேடம் நம்மள அவசரமா அமுச்சு விட்டா மாதிரி தெரியுது, ஏதோ துரத்தி விட்டா மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அவ சொன்ன மாதிரி எந்த ஆர்கன்ஸும் இல்ல, ஐஸ்கிரீம் தான் இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பாத்தீங்கன்னா வேகமா காரை திருப்பிட்டு அந்த டெம்பிளுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அந்த லேடி இருக்கால நர்ஸ், அவ வந்து கண் முழிக்கிறா. என்ன, ஏன் நான் அப்படி மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவளுக்கு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஆப்ரேஷன் பண்ண வந்ததுக்கு, அந்த பணத்தை அவ வந்து அந்த பேக்ல தான் போட்டு வச்சிருந்தா. ஐயோ என் பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறா. அப்படியே அவ தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவ பேக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அப்புறம் எப்படியோ
என் பேக் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரியா பாத்தீங்கன்னா அவ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து கழுத்தை நெரிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அப்படியே அவளை கொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டே கொல்றா. கடைசியில அந்த நர்ஸை சாகவே அடிச்சிடுறா. ஏன்னா இதை பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த நர்ஸ் இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த நர்ஸும் ஒரு மாதிரி இவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருந்தால, இவளை வந்து ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கா. அதனால கொலையே பண்ணிட்டா போல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலே அவங்கள வந்து வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. ஒன்று தள்ளி விட்டுருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க போல. இந்த அசிஸ்டன்ட் வந்திருப்பான். பார்த்தா அந்த நர்ஸோட பணத்தை நம்ம ஹீரோயின் மொத்தமா இந்த டெம்பிள்ல இருக்கிற உண்டியல்ல போடுறா. சோ அதுவும் இல்லாம அவருடைய மூஞ்ச பார்க்கும்போது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருது, ஏதோ சம்பவம் பண்ணிட்டா, முடிஞ்சிருச்சு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நர்ஸ் தான் கொலை பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவங்க அவளுடைய வீட்டுக்கு போறாங்க. 2 பேரும் வந்து ஒரு வீட்டுல தான் தங்கியிருக்காங்க போல, ஒரே வீட்டுல. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாய்க்குட்டிங்களை வளர்க்குறாங்க. நாய்க்குட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பெரிய நாய் தான். பட் இருந்தாலும் அந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்களையே கடிச்சு கொதறோம்ல, அந்த மாதிரியான நாய்ங்க. இந்த மாதிரி அவ நாய்க்குட்டிங்களோட பழகிறது இல்லையா பாத்தீங்கன்னா அதை வந்து யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சாய் கிட்ட யாரோ போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. நம்ம சாயும் ஏதோ ஸ்பை மாதிரி அவங்கள சுத்தி ஒரு ஆள்லாம் வச்சிருப்பாங்க போல. இதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம சாய்க்கு வந்து இப்பயும் ஒரு மாதிரி தோணுது, இவ திருந்தவே மாட்டா, இவளை என்ன பண்றேன்னு தெரியல, இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்கா, அவளுடைய குணத்தை ஏத்த மாதிரியே அந்த நாய்க்குட்டிங்களையும் வளர்க்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பல விஷயங்கள் தோணுது. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு தான் போறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு ஃபார்மசில வேலை பாக்குறா போல. சோ அங்க வந்து ஒரு வயசான பாட்டி அடிபட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து இவளே மருந்து வேற போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவளுடைய ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் கால்ல ஒரு மானிட்டரை போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதாவது ஜெயில இருந்து ஒரு சில பேரை வெளியில அனுப்புவாங்கல்ல, அந்த கைதிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால்ல அந்த மானிட்டரை போட்டிருப்பாங்க. சோ போலீஸ்காரங்க அவங்கள எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல. இப்போ அவன் தான் இந்த நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இப்படி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கரெக்டா நடுவுல வந்துடுறாங்க. உடனே அந்த கைதியை வந்து உள்ள போயிடுறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை கேக்குறாங்க, என்ன விடம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்றானா, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் ஒன்னும் இல்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன்கிட்ட வந்து சொல்றா, டே இந்த மாதிரி அந்த பார்மசி பக்கத்துல ஒரு கைதி இருக்கான்ல, அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு சொல்றா. உடனே பாத்தீங்கன்னா அவன் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான், மேடம் நீங்க திருந்தவே மாட்டீங்களா, நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் பண்ணீங்களா யாருமே கொல்ல மாட்டீங்க, இப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த நர்ஸை கொன்னீங்க, டே அவன் நேற்று என்னையவே பிளாக்மெயில் பண்றாடா, எதுக்காக நான் கொலை பண்ணேன், ஒருத்தகிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே நீ அவங்கள போட்டு தள்ளிடுவியான்னு சொல்லி கேட்கும்போது, அதுவும் இல்லாம இப்ப வேற அந்த கைதியோட இன்ஃபர்மேஷன்லாம் வேற கேக்குற, எனக்கு பயமா இருக்கு, அவனையும் கொலை பண்ண போறியான்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பயந்து நடுங்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் சும்மா தான் கேட்டேன், இதை ஏன்டா நீ சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தி விட்டுட்டா. இந்த நேரத்துல அவளுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, யாருன்னே தெரியல, அன்னோன் நம்பர்ல இருந்து சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது அந்த வாய்ஸ்லயே அவ தெரிஞ்சுக்கிறா அது நம்ம சாய் தான்னு. ஸோ இந்த நேரத்துல நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை கண்டினியூஸா காட்டுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சாயோட ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எதுக்காக இவளை அடிச்சு வெளியே துரத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்த ஹீரோயின் வந்து நிறைய இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுவா போல. ஸோ அது வந்து நம்ம சாய்க்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அவளை ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. பட் அவ வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு போறேங்கிற மாதிரி சொன்னான். அவளை வெளியே கொண்டு வந்து அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து வெளில கொண்டு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதனால வந்து அவ பயங்கரமா கோவப்பட்டிருப்பா, என்னோட ஆப்ரேஷனே நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்க ஒரு பிளாஸ்டிக் டியூப் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து அப்படியே டாக்டரோட கழுத்தை போட்டு நெரிச்சிருப்பா. அப்படியே கொலை பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட நெரிச்சிட்டா. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து காப்பாத்திடுறாங்க அந்த டாக்டர். சோ அந்த சாய் செம்மையா காண்டாகுது, உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா நீ இந்த அளவுக்கு பண்ணுவியா, என்னையே கொலை பண்ணுவியா,
அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டு கேட்டிருப்பாரு. அப்பதான் ஓங்கி ஒரு அறையும் விட்டுருப்பாரு. இதுக்கு மேல நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கால் எடுத்து வைக்கிற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டி விட்டு வெளில அமைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கோவம்லாம் இல்ல. இப்ப நான் ஒரு பிரெயின் சர்ஜனா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவ கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கொற்ற மழையில முட்டி போட்டு நம்ம சாய்க்காக வெயிட் பண்ணி அவர் காலில் விழுந்து கெஞ்சுறா. நான் பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்னை மறுபடியும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பா. ஆனா அவர் கண்டுக்காம போயிருப்பாரு. அதனால அவளும் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருந்திருப்பா. சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி மாறி மாறி இருப்பா. ஆல்ரெடி சைக்கோ தான். இதை எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாய் ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் இவ ஒரு மாதிரி கோவத்தோட பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த அசிஸ்டன்டும் பக்கத்துல இருப்பான். அவன் இங்க போறான் வரைக்கும் நீ ஒன்னும் பேசக்கூடாது, ரூமை விட்டு வெளில வரக்கூடாது, போடா உள்ளன்னு சொல்லி அவனையும் உள்ள அமுச்சு விட்டுறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சாயும் வராரு. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் கையை வீசிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேக் பாக்ஸையும் கொண்டு வராரு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேகத்தோட வாங்கிட்டு உள்ள போறா. கொஞ்சம் கூட அவருக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா, ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்றா. அதுக்கப்புறம் எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்றா. பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ நான் ஹெட்டா இல்ல, அங்க இன்னொருத்தன் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு வரல, நீ எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லுன்னு சொல்லி கேக்குறா. இப்போ டைரக்டா பாயிண்ட்டுக்கும் வராரு. அந்த வீடியோவை காட்டுறாரு. அதான் இல்லீகலா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை காட்டி இன்ஸ்பெக்டர் லீ கொடுத்துட்டு போன அந்த வீடியோவை காட்டி அந்த வீடியோ தான் இப்போ இருக்கிறது நீதானே, இந்த ஆப்ரேஷன் பண்ணது நீதானே, அதுல இருக்கிற கையெல்லாம் பார்த்தா உன்ன மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட நீ என்ன ஃபாலோ பண்றது நீங்க விடல போல அப்படின்னு சொல்லி இவ்வளவு திட்டுறா. நான் உன்னை ஃபாலோ பண்றதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இது நீயா இருப்பியோன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸார்டர் இருக்கு, அது பேரு தான் பிரைன் ஸ்ட்ரோம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு இல்லைன்னா என்னோட உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு தேவைதான்டாங்கிற மாதிரி அவரும் சொல்றா. ஆமா அதுக்காகவா இப்ப என்கிட்ட வந்திருக்க, உங்களோட ஜூனியர் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க யாருக்கிட்டயா சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்லான்னு கேட்டா அவங்க ஓன் அளவுக்கு பண்ண மாட்டாங்க, நீ அந்த ஆப்ரேஷன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ பாத்தீங்கன்னா செம்மையா கோவப்படுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்களாவே துரத்துவீங்க, அப்புறம் நீங்களாவே கூப்பிடுவீங்க, நான் என்ன உனக்கு வேலைக்காரியான்னு சொல்லிட்டு வேலைக்காரி மாதிரிலாம் வேலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டுறா. அதுவும் இல்லாம அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே துரத்தும் போதே நீங்க தானே என்னோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணீங்க, இப்போ எந்த தைரியத்துல நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறா. அவ ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கா. அவ பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே இதுக்கு மேல இவளை ஒத்துக்க மாட்டா, நான் பேசுறதுக்கு எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போட்டு வெளியே வராரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு மாதிரி மறுபடியும் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவர் வழக்கமா இன்ஜெக்ட் பண்ற அந்த இன்ஜெக்ஷனை கையில எடுக்கிறாரு. அந்த நேரத்துல கீழே வேற அது விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக அவர் தவழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோயின் அதை எட்டி உதச்சி போட்டு மண்ணில் போட்டு நசுக்கிறா. அவருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மாதிரி பண்ணிடுறா. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா. இத்தனை வருஷமா அவர் பண்ண எல்லாத்துக்குமே அவரை பழி வாங்குறதுக்கு இவ காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல. அப்படியே இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.